Hi friends, welcome to Sagi's Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நமக்கு ரவா லட்டு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா டேஸ்டா வரணும்னா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பண்றதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிடுறோம். எந்த கப்பால் நம்ம ரவா அளந்து எடுக்கிறோமோ அதே கப்புக்கு நம்ம வந்து சுகர் எல்லாமே அளந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த நெய்யோடு நம்ம வந்து ரவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வறுபடும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், அப்போ தான் கருகிடாமல் வறுபடும். இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மணலாக வர்றது வரைக்கும் நம்ம வந்து நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் ஸ்டேஜ். இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து எந்த கப்பால் ரவை அளந்தோமோ அதுக்கு 1.5 கப் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கூட வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா குறைய வேணுன்னா குறைய சேர்த்துக்கலாம். அது கூடவே 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இந்தளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, 2 பல்ஸ் விட்டு எடுத்தால் போதும். அப்போ தான் ரவா லட்டு பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து முந்திரி பருப்பு லைட்டாக செவந்து வர டைமில் கொஞ்சமாக முந்திரி பழம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த முந்திரி பழம் வந்து நல்லா வீங்கி வரட்டும். வீங்கி வர டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவா சுகர் அதில் வந்து இதில் கொட்டிடலாம். நெய்யோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், கையை வச்சு நம்மளால் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் ஸ்பூன் வச்சு கலந்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதை வந்து அப்படியே ஊற்ற வேண்டாம், நம்ம பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு வந்து பால் தேவைப்படும். இந்த மாதிரி ரவா லட்டு வந்து உருட்டுற பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பால் சேர்க்க வேண்டாம். இந்த டைமில் நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு லட்டையும். இதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான ரவா லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.